கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். டிசம்பர் மாதம் என்றாலே இது கிறிஸ்து பிறப்பின் மாதம் என்று உலகம் போற்றுகிற ஒரு மாதம். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த உலக வரலாற்றை இரண்டாக பிரித்த கால முறையை இரண்டாக பிரித்த ஒரு வரலாற்று நாயகன் பிறந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் உலகம் முழுவதும் அனைத்து மக்களும், அதாவது இனம், மொழி, மதம், ஜாதி இதையெல்லாம் கடந்து அனைவருமே எல்லா நாட்டிலையும் எல்லா தேசத்திலையும் இவர் பிறப்பின் விழாவை கொண்டாடுகிற ஒரு சூழல் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தெய்வ மகனுடைய பிறப்பு தான் இந்த கிறிஸ்மஸ் என்று போற்றப்படுகிறது. அது டிசம்பர் 1 ஆரம்பித்து டிசம்பர் 31 ஜனவரி 1 வரைக்கும் இந்த விழாக்கள் ஒரே விழா கோலமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக புத்தாடை அணிந்து உறவு முறைகளை எல்லாம் வீட்டுக்கு வரவழைத்து இனிப்புகள் வழங்கி, அண்டை அயலகத்து வீட்டாருக்கு இனிப்பு வழங்கி, அப்புறம் இரவு நேரங்களில் கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை சொல்லுவதற்காக கேரல் ரவுண்டு போகிறது, இது மாதிரியான பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடக்கும். அது எல்லோருமே மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாதமாக இது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இன்றைய நாளின் அனுதின உணவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 9 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுதான் இந்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னென்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழப்போகிற, வாழ்ந்து முடித்த அப்படின்னு எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் வாழ்ந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு குமாரனாக இயேசு கொடுக்கப்பட்டார். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், நான் என்னுடைய மனைவி, நாங்கள் ஒரு குடும்பம்னா என் குடும்பத்தில் இயேசு எனக்கு ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கார். சரி, எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு குமாரனுடைய பணி என்ன? இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு ஒரு பையன் இருக்கிறான், இல்லை நாம் ஒரு குடும்பத்தில் மகனாக பிறந்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன செஞ்சோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஒழுக்கம். அப்பா அவருடைய காலங்கள் வரைக்கும், அவர் உடம்பில் நல்ல தெம்பு இருக்க வரைக்கும், அவருடைய உடம்பில் நல்ல ஒரு பலம் இருக்க வரைக்கும் அவர் என்ன செய்வார்னா, அவர் உழைச்சி சம்பாரித்து தன்னோட பிள்ளைகளை பாதுகாப்பார், தன்னோட பிள்ளைகளை படிக்க வைப்பார், தன்னோட பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார், தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிலையை அவர் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா இது என்னோட பிள்ளைங்க, இது என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட பிள்ளைகளுக்கு அந்த நன்மையானதை செய்வார். அவருடைய சரீரம் பலவீனமாகுது. அப்போ இந்த குமாரனுடைய வேலை என்னவாக இருக்கும் அந்த இடத்துலனா, தன்னுடைய தகப்பன் பலவீனமாக இருக்கிறாரு, அப்போ இந்த குமாரனே தன் தகப்பனுக்கு தகப்பனை போல மாறணும். எப்படி நாம் நம்முடைய அப்பாவுக்கு தகப்பனை போல மாறணும். ஒரு தகப்பன் எப்படி தன் மகனை பராமரிப்பானோ, தன் மகனை கவனிப்பானோ, தன் மகன் மீது அன்பு செலுத்துவானோ, அதுபோல் வயது முதிர்ந்த காலத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பெற்றோர்களாக மாறணும். அவர்களை ஒரு தாய் தன் சேயை காப்பது போல பாதுகாக்கும்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அரவணைப்பது போல நாம் என்ன பண்ணணும்? அந்த வயதான பெற்றோர்களை அரவணைக்கணும். இப்படி பசங்க செய்ய மாட்டானுங்க. அவனோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவான். அவன் சுயநலமாக வாழ ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ இவங்களை யார் பார்ப்பா? இவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? இவர்களுக்கு யார் இவர்களை பராமரிப்பாங்க? இவர்களுக்கு யார் உணவூட்டுவார்கள்? இவர்களுக்கு யார் பலன் அளிப்பார்கள்? அதுக்காகத்தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார் அந்த குமாரன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த குடும்பத்தில் தன்னோட மகன் விட்டுட்டு போயிட்டாலுமே இவர் அந்த மகனோட ஸ்தானத்திலிருந்து ஒரு பெற்றோரை போல அந்த முதியவர்களை, அந்த பெரியவர்களை, அந்த பலவீனமானவர்களை கவனிக்கிற ஒரு மகனாக கொடுக்கப்பட்டிருக்கார். அதைத்தான் இங்கே சொல்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்கு ஒரு பையன், இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னோடய மகனை கவனிக்கிறேன், அவனை படிக்க வைக்கிறேன், அவனுக்கு எல்லா இதையும் செய்கிறேன். அவன் என்னை விட்டுட்டு போயிடுறான். ஒரு குறிப்பிட்ட வயசில் அவன் திருமண வயசுக்கு பிறகு அவன் தன்னோட வாழ்க்கை, தன்னோட மனைவி, தன்னோட பிள்ளைன்னு பார்த்துட்டு அவன் போயிடுறான். என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. அப்போ என்னை யார் கவனிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து கவனிப்பார். இயேசு கிறிஸ்து என்னை பராமரிப்பார். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ முதியோர் இல்லங்கள் இருக்குது தெரியுமா? முதியோர் இல்லம்ங்கிற இந்த கான்செப்ட் உருவானதே இயேசு கிறிஸ்துனால தான், கிறிஸ்தவர்களினால தான். எத்தனை கிறிஸ்தவ மையங்கள் இருக்குது தெரியுமா? அங்கெல்லாம் வயதானவங்களை, அதாவது பசங்க விட்டுட்டு போனவங்க, பசங்களால் அடிக்கப்பட்டவங்க, பசங்களால் துன்புறுத்தப்பட்டவங்க, அப்படிப்பட்ட முதியவர்களை கிறிஸ்து என்கிற பெயரிலே அங்கே பராமரித்து கொண்டிருக்கிறார். அங்கே யார் பராமரிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அங்கே இருக்கிற மனிதர்கள் நமக்கு உடல் ரீதியான உதவியை செய்கிறாங்க. அந்த உதவிக்கான உள்நோக்கத்தை உருவாக்கி கொடுத்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பாதுகாப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரன். எல்லா இடத்துலையுமே சரி. அன்பானவர்களே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திலும் குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த குமாரன் அந்த பெற்றோர்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். இந்த குமாரன் அந்த பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த குமாரன் அந்த பெற்றோர்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். இந்த குமாரன் அந்த பெற்றோர்களுக்காக வாழ்கிறார். அதுக்காக தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கி நிறைய சுவிசேஷம் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்காரு, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறப்ப உணவு வேணும், உடை வேணும், பலன் வேணும். நினச்சி பாருங்கள், ஒரு 70 வயசு கடந்துட்டோம் அப்படின்னா நாம் நம்மையே மறந்து விடுகிறோம், நம்மை இழந்து விடுகிறோம். நமக்கு ஒரு துணை தேவைப்படுது, நமக்கு ஒருவருடைய உதவி தேவைப்படுது, நடக்கிறதா இருந்தால் கூட. அப்போ நம்முடைய பிள்ளைகளெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? அப்போ யார் நம்மை பாதுகாப்பா? யார் நமக்கு பலன் ஊட்டுவா? யார் நமது கரத்தை பிடித்து நடக்க வைப்பாங்கன்னா குமாரன் இயேசு கிறிஸ்து. நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன அந்த வழியில், அவர் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிற போது நம்ம முதிர் வயதிலையும் கூட கடவுளுடைய பலத்தினால் எதிர்த்து நடக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினோட பலத்தினால நம்ம எதிர்த்து நடக்க முடியும். குமாரனுடைய பலத்தினாலே நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். நீங்கள் நிறையா பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னென்னு, இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தார். வயசு என்னமோ அவருக்கு 70, 75 வயசு, 80 வயசு இருக்கும். ஆனால் பார்த்தா 80 வயசு மாதிரி தெரியாது. ரொம்ப ஆரோக்கியமாக தான் திடீர்னு வருவார், போவார். நேற்று கூட நல்ல விதமாக நடந்து போனார். இன்றைக்கி காலையில் திடீர்னு அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் மரணிக்கும் தருவாய் வரை அவருக்கு பலன் கொடுத்தது யாருங்க? அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நாம் நடக்கிறப்போ நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் தருவார். மனிதர்களுக்கு இதில் மொழி கிடையாது, இனம் கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது.
இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த அத்தனை பேர்களுக்கும் அவர் குமாரனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களாய் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் அவர் ஒரு மூத்த மகனாக இருக்கிறார். அவர் காட்டின வழியில் நம்ம நடக்கிறப்போ நிச்சயமாகவே நமக்கு அவர் ஒரு மூத்த குமாரனாக இருந்து நம்மை பராமரிக்கவும், நமக்கு பலன் கொடுக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவுமே பிதாவானவர் நமக்கு அவரை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கோபப்படுத்தாமல் அவருடைய வழியிலே நாம் நடக்கிற போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறப்பார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானம். அன்பானவர்களே, நிச்சயமாகவே குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய கடைசி காலங்களில் நமக்கு வாழ்வாதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் குமாரனாய் கொடுத்திருக்கிறீர். எங்கள் வீட்டின் மூத்த குமாரனாக அவர் இருக்கிறார் ஆண்டவர். அவர் எங்களை பராமரிக்கவும், எங்களுக்கு சமாதானம் கொடுக்கவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்கள் மீது அன்பு செலுத்தவுமாக இருக்கிறார். அப்படி ஒரு குமாரனை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அப்படி ஒரு குமாரனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீட்டின் வாசல்களை திறந்து அவரை எங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் அவரோடு கூட எங்களுக்குள் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.